நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து நல்லா வந்து கறி வந்து பிடிச்சிருக்கு. இதை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம வந்துட்டு அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தோட சாறு கூட எடுத்துக்கலாம். வந்து ஒரு கம்பி நார், ஒரு சோப்புத்தூள், அவ்வளோதான். தண்ணி தேவையான அளவு. இப்போ வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து தண்ணி வந்து ஊற்றி போட்டுருங்க. இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் ஊறினாலே போதும். நல்லா அந்த கறியோட அளவுலாம் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றி போட்டுருங்க. வந்து ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா வந்துட்டு ஈஸியாகவே போயிடும். இல்லைன்னா வந்துட்டு இப்போயே நீங்கள் வந்து சோப்பு ஊற்றி தேய்ச்சிங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு போகாது. வந்து ஒரு நிமிஷம் இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி வந்து கீழே எடுத்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா தேய்ங்க, அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. பாருங்கள், ஈஸியாகவே போயிடும். பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். அதெல்லாம் சூப்பராக போயிடுச்சு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோ நேரம் என்னோட பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.